என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தி தரப்போகிறேன். இனி கேட்ட வாழ்வு கிடைக்கத்தான் போகிறது. உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கை அமைத்து கொள்ளப் போகிறாய். யாராவது ஒருவரின் வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவர்கள் முன் தரம் தாழ்ந்து விட்டேனே என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே, என் பிள்ளையே, மற்றவர்கள் குடும்பத்தின் முன் உன் வாழ்க்கையை நான் இங்கு உயர்த்தி காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ பலரும் எந்த காட்டும் வகையில் மிக பெரும் மாற்றம் வந்து சேரும். உண்மையான அன்பும் பாசமும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. நான் உனக்கு தரும் வாய்ப்பை சரியான முறையில் நீ பயன்படுத்திக்கொள். உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள். என் பிள்ளையே, நீ நினைத்து பார்த்திடாத பெண் உன் வாழ்க்கை மாற்றப்போகும் தருணத்தை இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையான அன்பும் பாசமும் உன்னை தேடி வரப்போகும் நிலை இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதிற்குள் சோகங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை விஷயத்திற்கும் இனி விடை கிடைக்கும் தருணம் வந்து விட்டது. என் அருகில் வந்து உட்கார் என் தங்கமே. என் நேரமும் அழுது கொண்டு இருப்பதால் இங்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை. எல்லாவற்றையும் கடந்து தானே ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நான் உன் வாழ்க்கையின் தருணத்தை மாற்றத்தான் போகிறேன். நீ எதையும் கடந்து விட்டு போகும் நேரத்தையும் காலத்தையும் நான் தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே யோசிக்காதே. நான் உன் கஷ்டத்தை நினைக்கவில்லை என்று யார் சொன்னது? என் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று யார் சொன்னது? உன் வாழ்க்கையின் நிலை அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் பிரச்சனையை பற்றி தானே நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையை பற்றி தானே நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் பிரச்சனையும் வாழ்க்கையும் சரி செய்யத்தானே இந்த அப்பன் நானவன், இந்த சாய்தேவன் நானவன் நான் வந்து இருக்கின்றேன். இனியும் எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். காலத்தின் பிடியிலிருந்து நான் எப்படி தப்பித்து கொள்ளப் போகிறேன்? எப்படியாவது என் வாழ்க்கை மாறினால் போதும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இதோ உன்னை காலத்தின் பிடியிலிருந்தும் அந்த விதியின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி உன் வாழ்க்கையின் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக இந்த அப்பன், இந்த சாய்தேவன் நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன். இங்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை என்று நீயாகவே எண்ணி கணக்கு போட்டு கொண்டு இருக்காது. எல்லாவற்றிலும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை அள்ளி தரத்தானே இந்த ஐயனானவன், இந்த அப்பனானவன், இந்த சாய்தேவன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். எதையோ நினைத்து கொண்டு இருக்காது. இன்று உன்னிடம் பேரின்பத்தை தரத்தான் போகிறேன். இன்பச் செய்தியோடு சந்திக்க வந்து இருக்கின்றேன். புதியதொரு வாழ்க்கையை புதியதொரு அத்தியாயத்தில் நான் தருவதற்காக வந்து இருக்கும் போது உன் சிக்கலும் கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தருவதற்காக வந்து இருக்கும் போது இதுவரையிலும் நீ யாருடைய துணை இல்லாமல் ஒரு வழி பாதையை கடந்து வந்து விட்டாய். மீதி இருக்கும் நாளிலாவது எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வரமாட்டார்களா? என்னுடைய உதவிக்காக நீ காத்திருக்கின்றாய் அல்லவா? உன் மனதை அறிந்துதான் நான் உனக்கான நபரை உன்னிடத்தில் வந்து சேர்க்க வந்து இருக்கின்றேன். இனியும் கலங்காத என் தங்கமே, நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கை உன் வார்த்தைக்கான மாற்றத்தை நான் தருவதற்காக வந்து இருக்கும் போது உனக்கு உறுதுணையாக இருக்க யாருமில்லை என்று எண்ணுவதை விட நான் உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள். உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து முன்னேறிவிடு. உன்னை வில்லை யாருமில்லை என்று நம்பிக்கைக்கொள். உனக்காக நான் இருக்கும்போது எதற்காக நீ அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான துரோகத்தின் எல்லாவற்றையும் அனுபவத்தின் வாயிலாக நீ பெற்றுவிட்டாய். அனுபவ பாடத்தை நான் வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றம் அடைவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளையும்
உனக்கு சந்தோஷம் காட்டும் நல்லதொரு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ இனி எதற்காகவுமே அழுது கொண்டிருக்க வேண்டாம். உன்னை விட்டு உனக்கான சிக்கல்களை தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும், நல்ல வாழ்க்கையை எப்படியாவது இங்கு தந்துவிட வேண்டும் என்றுதான் நான் கவனமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். நீ நல்லதோ கெட்டதோ இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. உன்னை சூழ்ந்துள்ள இருள் உன்னை விட்டு போகத்தான் போகிறது. நல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையின் அந்த மாற்றத்தை தருவதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன். மனம் தளராதே, நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் நீ கண்ணீர் சிந்தும் வரை நான் பார்த்து கொண்டு இருப்பேன் என்று நினைக்காதே. ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலத்தான் போகிறது. உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை அள்ளித்தர இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இருக்கின்ற இந்த நிலையில் நீ கேட்ட விஷயம் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் முன்னே காட்டி உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். உன் மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கும்போது நான் உனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இருப்பேன் என்பதை மட்டும் நீ இங்கு மறுத்து விடாதே. நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய், உனக்கான சந்தோஷத்தை நான் எப்படி தரப்போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். எதற்காகவும் பயந்து கொண்டு ஓடியும் ஒளிந்து கொண்டும் இருக்காது. உன் வாழ்க்கையின் மாற்றம் நான் தரக்கூடியதாக இருக்கும்போது என் கையில் இருந்து பெறப்போகும் அதிர்ஷ்டத்தையும் பொக்கிஷத்தையும் நீ இங்கு எடுத்துக்கொள்ளத்தானே போகிறாய். எப்படியாவது எனக்கான மகிழ்ச்சி வந்தால் போதும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை தான் வந்து கொண்டு இருக்கின்றது. உன்னை நிராகரித்தவர்களை உன்னோடு பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கத்தான் போகிறேன். அதுவும் உனக்கு ஒரு வகை வெற்றிதானே. உலகில் தானாக முன்னேறி வென்றவர்கள் என்று யாருமே இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் அந்த உழைப்புக்கேற்ற முயற்சியை நான் தருவதற்கு காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் அழ வேண்டிய அவசியமில்லை. நிம்மதியோடு வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதில் சொல்லப் போவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதாக யாருக்கும் நிம்மதியை தந்து விடாது. என் தங்கமே, இடத்தையும் தூரத்தையும் எல்லாம் கண்ணுக்கு வைத்து கொண்டு ஐயோ நமக்கானது வந்து சேரவில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. நீ உனக்கான விஷயத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் உன் பாதை மாறினாலும் பயணம் போனாலும் உன் இலக்கு மட்டும் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கட்டும். அந்த தீர்மானிக்கப்பட்ட இலக்கிற்கு இப்பொழுது இந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்திற்காக வந்திருக்கின்றேன். சூழ்நிலைகள் மட்டும்தான் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. நாம் எதிர்கொள்ளும் விதம்தான், எதிர்நீச்சல் போடும் விதம்தான் நாம் வெற்றியை இங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. எதை எதிர்நோக்கினாயோ அதை நான் உனக்கானதாக தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பார்த்தும் இங்கு பயப்படவே வேண்டாம். சற்று இனி யோசிக்காது. நான் உனக்கு தர வேண்டிய தருணத்தில் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். கடினமான வேளையிலும் உன் கலக்கமான நேரத்திலும் முன்கூடவே இருப்பேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்.